ஹாய் குட்டீஸ், நான் தான் பி பிரதிஷ்கா, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? கதை பேர் என்ன தெரியுமா? பனி சொன்ன கதை. வாங்க கதைக்குள்ள போலாம். இரவு நல்ல மழை. அதிகாலையில் எழுந்தார் விவசாயி. வயலை பார்த்தார். வயலை யாரோ குளிப்பாட்டியது போல அவருக்கு தோன்றியது. பச்சை பசேலென கதிர்கள் மழையில் விளைந்திருந்தன. வரப்போரும் உயரமான பனை மரங்கள் விடிய ஆரம்பித்தது. வரப்பில் நடந்தார் விவசாயி. கம்மங்கதிர்களை பார்த்து கொண்டே நடந்தார். அந்த முறை நல்ல விளைச்சல். சந்தோஷமாய் பார்த்து கொண்டே நடந்தார். அந்த பக்கம் குருவிகள் கூட்டம் தெரிந்தது. கதிர்களை கொத்தி தின்று கொண்டிருந்தன. ஏய் சூ சூ கத்தினார் விவசாயி. ஓடிப்போய் ஒரு தகர டப்பாவை எடுத்தார். குச்சியை வைத்து டப 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 என்று அடித்தார். பயங்கர சத்தம். அந்த சத்தத்தில் குருவிகள் பயந்து பறந்தன. கொஞ்ச நேரம் மடமடமட என சத்தம். மேலே நிமிர்ந்து பார்த்தார். பனை ஓலை சத்தம்தான். சத்தம் மடமடம் மடம் மடமட என்னை காதை கிழித்தது. என்னாச்சு இந்த பனைக்கு? வீசும் காற்றில் பனை ஓலை படபடத்தது. என்ன ஒரே சத்தமா இருக்கு என்றார் அந்த விவசாயி. நானும் என் நண்பனும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றது பனை ஓலை. ஓ, காற்றுதான் உன் நண்பனா? ஆமாம் என்றது பனை ஓலை. அப்படியா? என்ன பேசுறீங்க? அதை உங்களிடம் சொல்ல மாட்டேன் என்றது பனை ஓலை. ஏன் என்னிடம் சொல்லக்கூடாது என கேட்டார் விவசாயி. அதை உங்களிடம் சொன்னால் நீங்கள் தூங்கி விடுவீர்கள். என்னடா இது அதிசயமா இருக்கு. சரி, நீ சொல்லு. எனக்கு தூக்கம் வருதா இல்லையா என பார்ப்போம். காற்றின் அசைவும் பனை ஓலை ஒரு கதை சொன்னது. விவசாயி அந்த கதையை கேட்டார். அப்படியே தூங்கிவிட்டார். நிம்மதியான தூக்கம் புரட்டை விட ஆரம்பித்தார். பனை மரத்தில் இருந்த தூக்கணாங்குருவிகள் எட்டி பார்த்தன. குருவிகளுக்கு ஒரே சந்தோஷம். கூட்டிலிருந்து பறந்தன. கம்மங்கதிர்களை கொத்தி தின்றன. வயிறு நிறைந்தது. நிம்மதியாக கூடு திரும்பின. அவைகளும் தூங்கிவிட்டன. காற்றில் மெல்ல அசைந்தது பனை. கதை நல்லா இருந்துச்சா? பாய், தேங்க்யூ. பனை ஓலை பொருட்கள் இங்க பாருங்க குட்டீஸ், இதெல்லாம் பனை ஓலை பொருட்கள்.